ஏய் இங்க வந்து பாரு. அண்ணாமலை அம்மா கார்ல வந்து யாரும் இறங்குறாங்களே. ஏய், இவங்க தான் அந்த வீட்டோட மூத்த மருமக. அவங்க எதுக்கு அண்ணாமலை அம்மா கார்ல வராங்க? ஒருவேளை இதுக்கப்புறம் அவங்க தான் பொறுப்பெல்லாம் பாத்துக்க போறாங்களோ என்னமோ. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். Yes, come in. மன்மதி, வாங்க என்ன என்ன வேணும்? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உன்னோட இன்சார்ஜ் தானே, அதனால சில ஃபைல்ஸில் உங்ககிட்ட சைன் வாங்க சொல்லி அண்ணாமலத்தை சொல்லியிருந்தாங்க, அதான் வந்தேன். கொடுங்க. காசு எடுத்துட்டேன்னு அன்னைக்கு நீங்க என்னெல்லாம் பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இப்ப பாத்தீங்களா, மொத்த கண்ட்ரோலும் என் கையில. இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த கண்ட்ரோலில் உன் கையில் மன்மதி. அத்தை சொன்னபடி ஒழுங்கா வேலையெல்லாம் முடிச்சு காட்டினாதான் மொத்த பொறுப்பும் உன் கைக்கு வரும். அதை மறந்துடாத. நீங்க இத்தனை வருஷமா இங்க அண்ணாமலை அத்தைக்கு அடுத்த இடத்துல தானே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களால ஒரு நாளாவது இன்னைக்கு நான் இருக்கிற இடத்த யோசிச்சு பார்க்க முடிஞ்சதா? நான் வந்த கொஞ்ச நாள்லயே இதை சாதிக்க முடிஞ்சதுன்னா இன்னைக்கும் என்னால சாதிக்க முடியும். அண்ணாமலை அத்தை கொடுத்த டாஸ்க முடிச்சு இன்னைக்கு ஈவினிங் நான் தான் எல்லாத்துக்கும் ஆல் அண்ட் ஆல் கண்ட்ரோலுங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். இந்தாங்க. மன்மதி, உனக்கு அண்ணாமலாத்தைய பத்தி தெரியாது. இன்னைக்கு அவங்க உனக்கு கொடுத்துருக்கிறது பொறுப்பு இல்லம்மா, போரி. அதுல நீ சிக்கி சின்ன பின்னமாக போற. அதுக்கப்புறம் அண்ணாமலை யாரு நீ பாப்ப. என்கிட்ட சவால் விடுற. இன்னைக்கு சாயங்காலத்துக்கு அப்புறம் நான் யாருன்னு நீ பாப்ப. என்ன அக்கா வேற ஆபீஸ்க்கு போயிட்டா. இந்நேரம் என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியலையே. இங்கேயே இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போனா அங்க போய் இன்னும் என்னென்ன பண்ண போறாளோ. இவளுக்கு பவர் கைக்கு வந்துருச்சுன்னு புதுசு புதுசா ரூல்ஸ் போட்டான்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? இல்ல இல்ல, அப்படி எதுவும் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் அக்கா என்ன பண்றான்னு பார்க்கணும். என்ன ரியாவை நேத்துல இருந்து காண்டாக்ட் பண்ணவே முடியல. 24 ஹவர்ஸ்ல எப்ப வேணாலும் கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ, இவர் வேற போன் மேல போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எதுக்கு போன் பண்றாரு? எடுக்கலாமா வேணாமா? என்ன ஃபுல் ரிங் ஆயும் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? என்ன ப்ராப்ளம்?
அத்தை வேற இவர்கிட்ட கோத்து விட்டுட்டாங்க. இவரும் விட மாட்டாரு போலயே. உன்னதான் கேக்குறேன். ஆ, அது வந்து நீ யார்கிட்ட வேணாலும் பேசிட்டு போ. எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. ம், ஆ ஹலோ ரியா, லைன்ல இருக்கீங்களா? ஏதாவது பேசுங்க. ஹலோ, கேக்குதா? லைன்ல இருக்கீங்களா இல்லையா? என்ன நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? நத்திங் சார், கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அப்புறம் பேசலாமா? யா ஷூர், டேக் கேர். ஐயோ அப்பா, எங்க உண்மை தெரிஞ்சுமோன்னு பயந்தே போயிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அத்தை தான். ஐயோ, இந்த பிரச்சனையில அக்காவை மறந்துட்டேனே. அவளை வேற போய் பார்க்கணுமே. நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பார்க்கலாம். சார், என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அண்ணாமலை மேடம் இது வரைக்கும் எங்க எல்லாரையும் குடும்பத்துல ஒருத்தரா தான் பார்த்துருக்காங்க. எங்க தேவைகளை புரிஞ்சுட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க கூட எங்களை ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. ஆனா இவங்க இன்னைக்கு வந்தவங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போடுறாங்க. எப்படி சார் இங்க வேலை பார்க்க முடியும்? யோ இருங்கய்யா, அப்படியே உடனே கோவப்படுறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தாக்கு பிடிங்க. நாளையில இருந்து இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். என் பேச்சை கேளுங்க. போய் தைரியமா வேலை பாருங்க. நான் இருக்கேன்ல, நான் எப்படி உங்களை விட்டுருவேன்? போய் வேலையை பாருங்க. ஓகே சார். என்ன இவ வந்த முதல் நாளே இப்படி கிளம்பிட்டா? வீட்டை எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு கதவு மூடி ரூல் பண்ணியிருப்பா போல இருக்கு. ஸ்டாஃப்ஸ் இல்லாம கம்பெனி எப்படி நடத்துறது? ஸ்கர்ட் டிசைன் சூப்பரா இருக்கு. பட் இதுக்கு ரெட் நல்லா இருக்குமா? ரெட் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இல்லையே. ப்ளூ ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னங்க? காஃபி. அங்க வை. ப்ளூ தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் ரெட்டு தானே சொன்னேன்.